லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 10 சில வசனங்களை வாசித்தா இதுல காணப்பட்ட ஒரு சம்பவங்களை நம்ம வேகமாய் நம்ம பார்ப்போம். அதுல எது முக்கியன்றது மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அதாவது இயேசு. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையோ? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இக்கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம ஓசியா 6:6 இந்த காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது தேவனுடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ரைட்லி ஐடென்டிஃபையிங் ஹிம், அவரை சரியாய் அடையாளம் கண்டு கொள்வது. அதற்கு பின்பு அதில் மென்மேலும் வளர்கிறது என்று சொல்லி நான் சொன்னேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை. அதை குறித்து அதிகமாக பேசினார். அதன் அடிப்படையில் தேவன் விரும்புகிற காரியம் அப்படின்னு சொல்லும்போது இதுல எது என்று சொல்லி நீங்க பாருங்க. ஓய்வு நாளுடைய பிரமாணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு காரியம்தான். ஆனால் அதற்கு மேல முக்கியத்துவமா ஆண்டவர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு விடுதலை. அதில் கட்டப்பட்டிருக்கிறவனுக்கு அந்த ஓய்வு நாளிலேயும் விடுதலையை கூற முடியும், விடுதலையை குறிக்க முடியும், கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஜெப ஆலயத்தில் என்ன சொல்றான், இந்த நாளில விடுதலையாக்க கூடாது, ஓய்வு நாள்ல ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க, அடுத்த நாள் வந்து செய்து கொள்ளுங்க, இன்னும் மற்ற 6 நாட்கள் உண்டு, அந்த நாட்கள்ல வந்து செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறது. முக்கியமா இயேசு கடிந்து கொள்றது நீங்க பாப்பீங்க. மேல எப்படி பாக்குறோம், ஒரு ஓய்வு நாளில் அவர் அப்படி சொல்லி பாக்குறீங்க. நான் இயேசுன்னு சொன்னேன். கீழே வந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த இடத்துல காணப்படும் பாருங்களேன். அதாவது கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக மாயக்காரனேன்னு திட்டுறாரு. அப்ப வந்து அவன் யாரை கடிந்து கொள்றான் பாருங்க, இந்த பிரமாணங்களை கொடுத்த ஓய்வு நாளுக்கு அதிகாரியாய் இருக்கிற, ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிற அந்த ஆண்டவரை என்ன பண்றான், ஒரு மனுஷன் கடிந்து கொள்றான். ஏன்னா ஜபாலய தலைவனா என்ன பண்ணிருக்காரு, அவனை உட்கார வச்சிருக்கிறார். ஆமா, இப்ப அவரையே கடிந்து கொள்றான். என்ன சொல்றான், மற்ற நாள் உண்டு, ஓய்வு நாள் இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்றான். அவனை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, மாயக்காரனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறார். 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த அவளை விடுதலை ஆக்குறது முக்கியமான காரியம் இல்லையா என்று சொல்லி ஆண்டவர். அப்ப இதுல ஆண்டவருடைய விருப்பம் என்னவாய் காணப்பட்டது, அதிக முக்கியம் எதுவாய் காணப்பட்டது? தகன பலியை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவு முக்கியம் நாங்க சொன்னார் அல்லவா? அதே போல இந்த இடத்துல ஓய்வு நாளிலே கூட விடுதலையை செய்வது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம். ஆனா மனுஷன் என்ன சொல்றான், இந்த ஸ்திரீ விடுதலையாவது அவனுக்கு முக்கியம் அல்ல, அவன் தான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் மீறப்படக்கூடாது என்பதுதான் அதிக முக்கியத்துவத்தை கவனிக்கிறான். நல்லா நீங்க விடுதலையாக கூடாதுன்னு நினைக்கிறதான ஒரு பாஸ்டர் காணப்பட்டார் அப்படின்னு சொன்னா என்ன நல்லா பார்த்துக்கோங்க, என்னைக்கா இருந்தாலும் நீங்க விடுதலை ஆக்கணும். அவனிடத்துல வந்து அந்த நாளில அது எவ்வளவோ 18 வருஷங்களாக அந்த ஆலயத்துக்கு அவள் போய் கொண்டிருப்பா. 18 வருஷங்களாய் விடுதலை ஆகாதவளாய் காணப்பட்டிருப்பா. விடுதலை ஆகுமா ஆக மாட்டோமா அவளுக்கு தெரியாது. கட்டப்பட்டவளாய் காணப்படுறாரு. இயேசு வராரு, பார்க்கிறாரு, விடுதலையை கொடுக்கிறாரு. யார் சந்தோஷப்பட்டு இருக்கணும்? அவளை காட்டிலும் அந்த ஜெபாலயத்தில் என்ன பண்ணிருக்கணும், மிகுந்த சந்தோஷப்பட்டு ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்தி இருக்கணும். அவனை சொல்றான், ஏன் இன்னைக்கு செய்யற இந்த காரியத்தை அப்படின்னு திட்டுறதை பாக்குறீங்க. அப்ப ஆண்டவர் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவனை அறிகிற அறிவை தள்ளிட்டு, நான் அவரை ஆராதிக்கிறேன், நான் அவரிடத்துல அன்பு செலுத்துகிறேன், அவருக்காய் பல ஊழியங்களை செய்கிறேன், பிரயோஜனமே இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆண்டவருக்கு எது பிரியமோ விருப்பமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆராதனை ஈஸியா வரும்.
அன்பு செலுத்துறது ஈஸியா வரும், கீழ்ப்படிதல் ஈஸியா வரும், கனி கொடுக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். புரிந்து கொள்ளுங்க.